உறவுகள் இல்லா முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கி சேவையாற்றி வரும் கோவில் அர்ச்சகருக்கு முனைவர் பட்டம் கொடுத்து கௌரவித்துள்ளது தனியார் பல்கலைக்கழகம். யார் அந்த அர்ச்சகர்? தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டையில் வசித்து வரும் பாபு சிவம் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு ராதிகா என்பவரை திருமணம் செய்த நிலையில் தற்போது வரை குழந்தை பேறு இல்லை. கோபாலபுரத்தில் உள்ள சிவன் கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறார் பாபு சிவம். வசதி வாய்ப்புகள் இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து வந்தாலும் உணவின்றி உறவின்றி கஷ்டப்படும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுமார் 10 ஆண்டுகளாக சொந்த பணத்தில் உணவு வழங்கி வருகிறார்கள். தினமும் வீட்டில் உணவு சமைத்து அதை பொட்டலங்களாக தயார் செய்து அர்ச்சகர் பாபுவும் அவரது மனைவி ராதிகாவும் இருசக்கர வாகனத்திலேயே சென்று வழங்கி வருகின்றனர். கொரோனா காலகட்டத்தில் சுமார் 10 மாதங்கள் தொடர்ந்து இருவேளையும் இயலாதோருக்கு உணவளித்து வந்தனர். பாபு சிவத்தின் சேவையை பாராட்டி பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு விருதுகளை கொடுத்து கௌரவித்த நிலையில் கடந்த வாரம் மதுரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அமெரிக்காவில் இயங்கி வரும் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. இந்த ஓம் நமச்சிவாய அன்னதான கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கிட்டு வரோம். கடந்த 15 வருஷமா இந்த கொரோனா காலத்தில் சிறப்பாக செயல்படுறதுக்காக சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் நமக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துவம் பண்ணியிருக்கு. பாபு சிவத்தின் செயலை பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் குடியாத்தம் பகுதியில் உள்ள பலர் பாராட்டி வருகின்றனர். சமூகம் மீது அக்கறை கொண்ட பாபு சிவத்தின் சாதனை வாழ்வை குடியாத்தம் பகுதி மக்கள் பாராட்டுகின்றனர். Granada!